அவங்களோட சேர்ந்து இப்போ நீங்களும் எல்லாரும் பார்க்க போறீங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஆனால் கிடைக்கும்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைங்க. ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. தம்பிங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ அந்த வீடியோ தான் வந்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நல்ல விஷயத்த மொபைலில் போட்டு காமிக்கிறத விட டிவியில் போட்டு காமிக்கலாம் நாங்கள் நினச்சோங்க. ஆனால் பார்த்து டிவியில் வந்து போடவே முடியலைங்க. எவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் தம்பிங்களும் திட்டுனானுங்க, என்ன தான் பண்ணுறீங்க, டிவியை போட்டு நோண்டிக்கிட்டே சும்மா சத்தம் வச்சுக்கிட்டே தெரியுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கும் சர்ப்ரைஸாக காமிக்க போகிறோம், உங்களுக்கும் சர்ப்ரைஸாக காமிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கடின உழைப்புன்னே நான் சொல்லுவேன். அது நான் சொல்லல, அவனுங்களே சொல்ல போகிறானுங்க பாருங்களேன். ஸோ வந்து அது என்னென்னு பார்த்துடலாங்களா? தம்பிங்க 2 பேருமே என்னத்தை காமிக்க போகிறாங்க என்னன்னே தெரியாமல் கன்ஃபியூஸில் வந்து உட்காந்துருக்குறாங்க. இவர் படிச்சுக்கிட்டு இருந்தார், இவர் படிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். நீ என்ன நினைக்கிற? தெரியலையே. நீ தெரியலையே. தானே சரி, டிவியில் நம்ம எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸா ஷார்ட் ஃபிலிம்க்கு இதை நடிக்கிறீங்க. நானே வந்து ஷாக் ஆகிட்டேன். புது டிவி வாங்கணுமா? புது டிவி புது ஃபோன்ல கிடப்பான். இல்லை, நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் இது கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கும்னு நினைக்கல. ஆனால் அது கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன டோர்? என்ன டோர்? வீட்டு டோர். அதெல்லாம் இதை விட என்னையெல்லாம் பார்க்க எனக்கு என்னால் கெஸ் பண்ண முடியல. தெரிஞ்சிச்சு. என்னது? வீட்டுக்கு வேலை ஆட்கள் அவங்க தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அது இல்ல காமிச்சிடலாமா? கிடைச்சிருக்கா? ஆமா, நமக்கு கிடைச்ச கண்ணை போடுங்க 2 பேருமே. ஒரு gift, இது பெரிய gift. பக்கத்துல வந்து உட்காரு. gift தான் அது. பக்கத்துல வந்து பொருளா கொடுப்பீங்களா? தம்பி கிட்ட பக்கத்துல வந்து உட்காரு. கண்ணை மூடு. கண்ணை மூடுங்க. 2 பேரும் கண்ணை மூடுங்க. பார்க்க கூடாது. திவ்யா பாத்திர கூடாது. திவ்யா அடிச்சு போடுவேன் நான். அவங்களோட சேர்ந்து இப்போ நீங்களும் எல்லாரும் பார்க்க போறீங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஆனால் கிடைக்கும்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைங்க. கண்ணை திறங்கடா, சீக்கிரம் 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 கண்ணை திறங்க. திறந்து பாருங்க. சரோ கார்த்தி சேனல்ல 1 lakh சப்ஸ்கிரைபர். சர்ப்ரைஸ் தான். வாவ், 1 lakh சப்ஸ்கிரைபர். சரோ உங்களோட ஐடி தானே? உங்களோட ஐடி தானே இது? ஆமா, முழுக்க இந்த வீடியோ போட்டது பூரா அம்மா தான். தெரியும். 1 lakh பார்த்தனே நான் நினைச்சேன் அம்மாவே தான். கேக் வெட்டலாம். கேக் வெட்டலாம். நான் பார்க்கும்போது 20k என்னமோ இருந்துச்சு. 20k எங்க இருக்குது? 1 lakh எங்க இருக்கு? கிட்டத்தட்ட ஆமா ஆமா, அவ இந்த சேனலா? ஏன்னா அந்த சேனல் தான பாக்குறேன். சேனல் பாக்குறது இவனே மறந்துட்டானாமா. ஆனா இப்படி சுத்தமா சாமி நான் கண்டுக்கவே இல்ல இந்த சேனலை. அது இப்படிதான் இவ்வளவு பெருமையா சொல்றீங்க. போட்டு 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 1 lakh சரவணாலதே வந்ததே. பாத்தீங்களா? சூப்பர். கை தட்டுறா தம்பி, கை தட்டுறா. நீங்களே கை தட்டுங்க. ஆமா, கை தட்டுறா. என்ன மேட்ச், என்ன கதை ஆல்ரெடி கார்த்தி சரோலே 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல இருக்காங்க. அதே மாதிரி இந்த சரோ கார்த்தி சேனல்ல 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கா. வாழ்த்துக்கள் சரோ. இந்த இடத்துல இன்னும் 1,01,000 வந்துருச்சா? வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. மாமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு சில்வர் பிளே பட்டன் வாங்கி புது வீட்டுல வந்து முன்னாடி மாட்டணும் நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? சொன்ன மாதிரி சொல்லி எடுத்து கிள்ளி மாதிரி நீ வந்து செஞ்சு காட்டிட்ட. நிஜமாலுமே நான் அப்படிதான் சொன்னேனே. ஆனா என்னன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாது. இப்ப ஆக்சுவலா நாங்க போட்ட வீடியோ கூட வந்து டவுன்லோட் பண்ணி தான் போட்டோம். ஆனா அந்த 1 லட்சம் வர்றது நாங்க கரெக்டா அந்த நேரத்துல நாங்க கவனிக்காம டக்குனு பார்த்தா நேற்று நைட்டு பார்த்தேன். ஆனால் நைட்டு பார்த்துட்டு
காலையில் எந்திரிச்சு பார்க்கல டக்குன்னு பார்த்தா 1,00,000. எனக்கு எப்படி ஷாக்கு, நெஞ்சோலி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு படுத்துட்டு அப்புறம் காலையில் எந்திரிச்சு பார்க்கல. ஆனால் நான் அதை யோசிச்சு இந்த ஷார்ட்ஸ் போட்டால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் வரும்னா நான் வந்து வந்துருச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிக்கு வந்துருங்க. தீபக் வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. உண்மையா இல்லையான்னு சொல்லல, 1 lakh வந்துருச்சான்னு பார்த்தேன். என்ன எவ்வளோ வந்துருக்கு? 1 lakh மேலே இருக்கு. அதான் வைடி ஸ்டுடியோவில் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ வந்து பார்த்து வைடி ஸ்டுடியோவில் பார்க்கல, அதுக்குள்ளே அம்மா வந்துட்டு எடுத்துட்டாங்க. இங்கே இருக்குது, வெளியே வந்துரு. அதுக்குள்ளே போங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சுட்டு 1 lakh இருக்கா வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக போடாமலே இருந்தேன். 1,427 இப்போதைக்கு கரெக்டாக நான் இப்போ இந்த வீடியோ பண்ணுற நேரத்துக்கு. ஆமாம், 1,427 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, ஓகேவா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சப்ஸ்கிரைபர் வந்து இவ்வளோ வரும், இந்த சேனலும் வந்து இந்த மாதிரி க்ரோத் ஆகும் அப்படின்னு நாங்கள் சத்தியமாக நினச்சும் கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த வீடியோஸ் பார்க்குற அந்த சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அந்த சேனல்லையும் சரி இந்த சேனல்லையும் சரி சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து அடுத்த லெவலுக்கு, அதாவது கீழே போகக்கூடாது, எங்களுடைய மைண்டு வந்து கீழே போகக்கூடாது. உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போடுவீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு அந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது எங்களுக்கு மனசு ரொம்ப ரொம்ப. நான் வந்து அதிகமாக என்ன யோசிப்பேன்னா, அந்த இன்னும் கார்த்தி சரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைபரே ஆனால் ரொம்ப ஸ்லோவுங்க, ரொம்ப ஸ்லோ சப்ஸ்கிரைபர். கிட்டத்தட்ட அந்த சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம். உண்மையாலுமே சொல்கிறேன், எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களே முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க டக்குன்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் நல்லா வியூஸ் போகிறனால அவங்கள கிடுன்னு அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஏறிடுறாங்க. ஆனால் எனக்கு வந்து விளாகுக்கு வியூஸ் கொடுக்கறனால எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்கிறாங்க. பட் வந்து என்னடா நம்மளுக்கு ஏறவே முடியும், இதுக்கு வருது அதுக்கு வர மாட்டேங்குதுன்னு ஒரு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அந்த சேனல் கொஞ்ச நாள் வீடியோ போடாமே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஏன் நம்ம இந்த சேனலை சும்மா வைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் இவர் கூட சண்டை கட்டிட்டு நான் அதில் போடுவேன், நான் போட்டு நான் ஏற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா வியூஸ் கொடுத்தாங்க, அப்படியே வந்து மானிட்டேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபர் ஆரம்பித்தாங்க. சரி இனி நம்ம டெய்லி ஒரு வீடியோனாச்சும் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பிளாகும் போடுறேன். ஸோ வந்து சமையல் குறிப்பு பிளாக் தான் நான் இதில் வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலாக உண்மையை சொல்லிடுறேன், சரவகார்த்தி சேனல் ஓப்பன் பண்ணது நான் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன். நான் தான் வந்து வீடியோ போடலான்னு போட்டேன். ஆனால் அது என்ன சொல்கிறது, போட்ட கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸும் போடல, அந்த சேனலையும் கவனிக்கல, எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். கார்த்தி சரவில் மட்டும் போட்டுக்கிறது, சரவகார்த்தி கண்டுக்கிறதும் கூட கிடையாது. சரவுக்கு எப்படி தோணுச்சு, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, உடனே சரி சரவகார்த்தியில் ஒன்று வீடியோ போடலான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ரொம்ப நாளாக வீடியோஸ் போட்டதில் தெரியவே இல்லை எனக்கு, நானும் கவனிக்கவே இல்லை அந்த சேனலில். அப்புறம் பார்த்தா தெரியல. ஆமாம், ரெகுலரா வீடியோ போட்டு அதுதான் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். நீ சொல்ல, அம்மா தான் திட்டுவாங்க. பார்த்து 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்து 20 தான் இருந்துச்சு, 20K தான் இருந்துச்சு சொல்லி 10K இருந்துச்சு. அப்பயே அம்மா காமிச்சாங்க. அப்புறம் 1 மாசத்துல 10K ஏற்றிருந்தாங்க. இப்போ 3 monthsல அந்த 10K 20K ஏறுறப்ப அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தம்பி வந்து இங்கே படுத்திருந்தான். நான் அப்போ தம்பிக்கிட்ட சவால் விட்டேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 30K அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சவால் விட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 35K அடித்தேன் அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. தம்பி தான் அம்மா என்னம்மா சரசரன்னு இருக்குது சரசர. நான் அந்த அளவுக்கு வந்து வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி கீழே பேசி மேலே பேசி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன்னா அதில் வந்து ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களோட வீடியோஸ் நீங்கள் ஃபேஸ் காமிச்சு லஞ்ச் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பிளாகும் அதுதான் போட்டுட்ருக்கேன் நான். ஸோ வந்து எனக்கு வந்து அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒருத்தியாக இருந்து சத்தியமாக சொல்லலாம், அது கூட நாங்கள் 2 பேர் இந்த சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணி பிளாக் எடிட் பண்ணி போகிறது எல்லாமே நான் வீட்லேயும் வேலையும் செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையும் நடக்குது அதையும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸையும் பார்த்துட்டு இவனை ஸ்கூலும் தாட்டி விட்டுட்டு இவனும் காலேஜையும் தாட்டி விட்டுட்டு இவர் வெளியில் போனால் இவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எங்கள் அத்தை வந்து பால்வாடி போயிடுவாங்க, மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த சேனலுக்கு பார்த்துட்டு காலையில் 10 மணிக்கு உட்காந்தோன்னா அந்த சேனல் இந்த சேனல் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அந்த ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாமே முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 3-3.5 ஆயிரும். சும்மாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இத்தனை வேலையை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கனால தான் இதோட உண்மையாலுமே சொல்லலாம் இது என்னோட கடின உழைப்புங்க. கண்டிப்பாக சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டா சரோ அப்படிங்கிற மாதிரி நிஜமாலுமே வந்து பயங்கரமான ஒரு கெத்தை காட்டிட்டா. சூப்பர், வாழ்த்துக்கள் சரோ.
இது பாரு, இது இதோ கோமான் இருக்க மாதிரியே இருக்குல்லையா? இல்ல என்னங்கிறா நிம்மதி எனக்கு வந்து கேக்கு வேணாமா, நாளைக்கு ஸ்கூல் மட்டும் லீவ் போட்டுக்கிட்டுமா பாத்தீங்களா? அப்படிங்கிறான். போச்சு எல்லாம் பாட்டி இப்படி என்ஜாய் பண்றா, அப்படி லீவ் போட்டு கட் அடிச்சுட்டு அப்படி மாடிக்கு சுத்திட்டு கிளாஸ் இருக்காங்க. சார் பார்த்துட்டு இருப்பாரு. பரணி ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவன் ஆக்டிவா இல்ல அப்படி இப்படிங்கிறீங்க. அவன் கொஞ்சம் வந்து shy type. ஆக்டிவா இருக்கான், ஆனால் ஷை டைப்பு. பட் வந்து அவன் ஹெல்த் தான் எங்களுக்கு முக்கியம். அவன் ஹெல்த்தியா இருக்கானா அதுதான். மற்றபடியெல்லாம் எங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து தேவையில்லை. அவன் ஒல்லியா இருக்கிறான் குண்டா இருக்கிறாங்களா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒல்லியா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் எங்க குழந்தை நம்ம குழந்தை தானுங்க. கண்டிப்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நீங்களும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களை வந்து நீங்கள் எல்லாருமே ப்ளஸ் பண்ணுங்கள். நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஸோ வந்து செலிப்ரேஷன் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக வரும். ஆனால் எப்படி எந்த லெவலில் எந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ வந்து எங்கள் அத்தைக்கு இது என்னன்னு எனக்கு தெரியல. தெரியாது. ஆனால் அதனால எங்கள் அத்தை வந்து வந்து எங்க தெரியாமல் அம்மாவை வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. செலிப்ரேஷன்ல வந்து நம்ம ஆனால் ஆட் வந்து ஏதாவது பண்ணிடலாம். வீடியோ போடுறாங்க, முன்னாடி வாங்க. காசு வருது அப்படின்னு மட்டும் தெரியும். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. எங்க அம்மாவை இந்த செலிப்ரேஷன்ல வந்து நாங்க ஆட் பண்ணிட்டோம். அது மட்டும்தான் எங்கள் அத்தைக்கு தெரியும். பட் இதை பற்றியெல்லாம் இன்னும் நல்லாவே தெரியாது. ஏதாவது நடிக்க சொன்னால் ஏதோ 1 2 நடிப்பாங்க. அது இப்போ நடிக்க சொல்கிறதில்ல. கொஞ்சம் அவங்க சொல்லி கொடுத்தோம்னா அத்தை கொஞ்சம் திணறாங்க. மற்றபடி வந்து வேறு இது இல்லை. ஆனால் சில விஷயத்துக்குள்ள சில வீடியோஸ்க்குலாம் வருவாங்க. அது மட்டும் தான். இன்னொரு சேனல் இருக்குது அத்தை யூடியூப்பில். அதில் வந்து மறுபடியும் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர், அதாவது 1 லட்சம் குடும்பங்கள் வந்து வந்திருக்காங்க. 1 லட்சம் பேர். 1 1 லட்சம் பேர் லட்சம் வந்து பேர். நம்மள வந்து அதில் வந்து 2 பின்தொடர்றாங்க. லட்சம் வர போகிறாங்க. இதில் வந்து 1 லட்சம் நம்மளை பார்த்து நம்ம வீடியோ பிடிச்சி வரவங்க. அந்த தாத்தா சொல்லுவாங்கள்ல, அந்த தாத்தா பேர் என்ன? திருமூர்த்தி தாத்தா சொல்லுவாரு. தாத்தா சொல்லுவார்ல, உங்கள் வீடியோஸ் பார்ப்பேன் நான் அது பண்ணி, அதே மாதிரி தான் அந்த மாதிரி. பார்த்து நம்மளை பிடிச்சி போய் அந்த ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அமுத்தி நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்து தாத்தா எப்படி ரெகுலராக பார்க்குறேன்னு சொல்லுவார். ஒரு நாள் கூட பார்க்கலின்னா, பேரன் வீடியோ பார்க்கலின்னா எனக்கு எப்படியோ இருக்கோ வைக்க சொல்லி, அதே மாதிரி தான் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கு வந்து அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பட்டன் வந்துரும். இன்னொன்று வந்துடும். இது வந்து சில்வர் பட்டன், வெள்ளி பட்டன். இங்க இருந்து வராதுமா, அது அமெரிக்கால இருந்து அனுப்பிச்சு விடுவாங்க. அமெரிக்கா ஃபாரின்லேருந்து வரும். Foreign அதே இருந்து மாதிரி வரும். இன்னொரு பட்டன் வரும். ஸோ வந்து அந்த வீட்டில் வந்து வாங்கி வந்து மாட்ட போகிறோம். ஸோ நான் நினச்சது வந்து நடந்துருச்சு. நான் நினச்சதுல நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். மற்றதெல்லாம் கொலாப்ஸ் ஆகும். பட் இருந்தாலும் ஏதோ நடந்திருக்கு. இதே மாதிரி கண்டினியூஸாக நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. இது மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக டாலர் எடுத்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. சரோ. கார்த்தி சரோ சேனல் பார்க்குற எல்லாருமே நம்ம சரோ கார்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து குக்கிங் வீடியோ போடுவேன். அப்புறம் நிறைய பேர் வந்து குக்கிங் வீடியோவில் அக்கா நீங்கள் செய்கிற ரெசிபிஸ் எப்படிக்கா எல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க சொல்லியிருந்தீங்க. சில ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் குழந்தை நல்லா சாப்பிடணும்னு கூட இன்றைக்கி லைவில் வந்து சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்லாம் அது வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ஒரு முக்கிய நம்ம புது குறிப்பு. கிச்சன் முக்கிய குறிப்பு தம்பி எதை சொல்றேன். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஆனால் என்னோட வந்துட்டு ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால அவங்க பண்ணுற மெசேஜ் வந்துட்டு டேரெக்டாக வராது. நிறைய பேர் வந்துட்டு என்னோட ஃபேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்துட்டு நான் போகிற ஸ்டோரி இதுக்கெலாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு என்னால் ரிப்ளை பண்ணதுக்கு டைம் இருக்காது. திருப்பி ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே நான் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணாதனால என்னால் பண்ண முடியல. அதனால் எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் 2 3 பேர் பேசியிருந்தாங்க என்கிட்ட. அதில் ஒருத்தவங்க வந்துட்டு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்துட்டு குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கம்மா. ஏதாவது ஹெல்ப் இருந்தாலும் கேட்க சொல்லியிருக்காங்க. டெய்லி வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, குட் மார்னிங்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க. கேர் எடுத்து பண்ணுவாங்க. அந்த அக்காவுக்கு தேங்க்யூ. அப்புறம் வந்துட்டு இன்னும் 2 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கு தேங்க்யூ. நீ சொல்லு சாமி. நீ சொல்லுவல நிறைய விஷயம் இந்த மாதிரி பார்த்தாங்க. நீ சொல்லு. ஸ்கூல்ல சொல்லு, கேட்டாங்க. புடிச்சு பேசு. சொல்லு. இல்லைன்னா அவங்க வந்து தம்பி பேச மாட்டேங்கிறான் திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லு. நிறைய பேர் உன்னை பார்த்தாங்க, ரோட்ல எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லு. ஸ்கூலில் சொல்லு. சொல்லு. இன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து சின்ன சின்ன பசங்க வந்தாங்க. வந்து கேட்டாங்க. பரணியனா அந்த கேட்டாங்க. அப்புறம் ஸ்கூல் விட்டு வரல நான் ரோட்ல எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்லுவல்ல. ஆமாம். அப்புறம் ஸ்கூல்ல உடனே பாரத் ஸ்கூல்ல விடுறப்போ அந்த அக்கா சொல்லு. அதெல்லாம் சொல்லு. ஆமா. நீ தானே பக்கத்துல இருக்கிற. ஸ்கூலுக்குலாம் போகும்போது வந்து யாராவது பார்த்தாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வரவங்க தானே அப்படின்னு கேட்பாங்க. So ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். பெருமைங்கிறத என்னை விட இவனுக்கு தான் ஃபேன்ஸ். பரணிக்கு ஃபேன்ஸ் அதிகங்க. யார் வாய் பேசாம இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். இந்த வாய் பேசுறதுக்குலாம் ஃபேன்ஸே கிடையாது. பட் இருந்தாலும் தம்பி நல்லா பேசுவான், நல்லா மோட்டிவேட்டடாக நல்லா நிறைய வந்து பேசுவான். ஆனால் வந்துட்டு அதெல்லாம் எங்களால் எடுக்க முடியறதில்ல. இவர் வந்து பேசலினாலும் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில் தான் இருப்பார். இவர் படிப்பில் கெட்டிக்காரரானாலும் மற்ற விஷயத்தில் வந்து கெட்டிக்காரராக இருப்பார். ஸோ வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வாழ்த்துங்க. இது ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இதனால் வரைக்கும் யாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி
எங்களை வாழ்த்துங்க. வாழ்த்துங்க. பார்த்துக்கோங்களேன், எங்கள் 2 பேரும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களையும் முக்கியமாக நினச்சதுனால எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து உங்களையும் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் ஃபேமிலி பிடிச்சவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஃபேமிலி பிடிக்கும். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து இதே மாதிரி வீடியோஸ் நாங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக கொடுக்குறோம். இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களது விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய். தீபக் பர்னி பாய். வா.